இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானோர் தாமே அடிமையை மறைத்து நீர் செயல்படுவீராக. கேட்கிற உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தையானது கிரியை நடப்பிக்கும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. பிரியமானவர்களே, திருச்சபைக்கும் போதகருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற ஒரு வசனம் இந்த வசனம். ஒரு திருச்சபையில் போதகரும் விசுவாசிகளும் எப்படிப்பட்ட உறவிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். திருச்சபை என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி அது ஒரு கட்டடம் அல்ல, ஒரு பில்டிங் அல்ல, விசுவாசிகளின் கூட்டம். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய போதகரிடத்தில் எவ்விதமாக நடந்து கொள்ளுகிறார், போதகரிடத்தில் அவருடைய கடமை என்ன, அட் த சேம் டைம் ஒவ்வொரு போதகரும் தன்னுடைய விசுவாசிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைக்கும் தேவன் போதகர்களை நியமித்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை தான் நாம் நம்முடைய வேத புஸ்தகம் மூப்பர்கள் என்று அழைக்கிறது. மூப்பர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, அவர்கள் போதகர்கள் தான். ஸோ அதை குறித்து நான் இன்னொரு முறை உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு தெளிவாக நான் பேசுகிறேன். திருச்சபையில் இரண்டு பணியாளர்கள் தான் வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. ஒன்று மூப்பர்கள், அடுத்தது உதவிக்காரர்கள். அதிலே மூப்பர்கள் என்பவர்கள் தான் போதகர்கள், பாஸ்டர்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். ஸோ அந்த பாஸ்டருக்கும் திருச்சபை விசுவாசிக்கும் இடையில் எப்படிப்பட்ட உறவு ஓடுகிறது, உறவு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 13:1 விதமாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் தேவன் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரம் போதகர். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அந்த போதகருக்கு எப்படி இருக்க வேண்டும், அந்த போதகரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக உன்னிப்பாக அவர்கள் கவனிக்க வேண்டும். சமுதாயத்தில் தேவன் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரிகள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆளுகை செய்கிறவர்கள், பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள், இவர்கள் தான் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ அவர்களுக்கு சமுதாயத்தில் நாம் என்ன கடமை செய்கிறோம், திருச்சபையிலே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியர் என்று அழைக்கப்படுகிற போதகருக்கு என்ன கடமை செய்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது திருச்சபை விசுவாசிகளுக்கு தங்களுடைய போதகர் யார் என்கிற ஒரு தெளிவு வேண்டும். வரப்போகிற எல்லா போதகர்களையும் ஏற்றுக்கொள்வதல்ல, தங்களுக்கு என்று ஒரு போதகர் இருக்க வேண்டும். மற்ற திருச்சபை போதகர்களை நான் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அவமரியாதையோடு நடத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களுக்குரிய கனம் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும். ஆனால்
அவர்கள் எல்லாரை காட்டிலும் உங்களுடைய போதகர் என்று ஒருவர் உங்களுக்கு இருந்தால் அந்த போதகருக்கு உங்களுடைய கடமை என்ன? இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் தங்களுடைய போதகர் சொல்லுவதை விட மற்ற போதகர்கள் சொல்லுகிறதை கேட்டு அதற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதை நம்ம மறுக்க முடியாது. நிறைய திருச்சபைகளிலே, நிறைய குடும்பங்களிலே நிறைய விசுவாசிகள் அவ்விதமாக செயல்படுகிறார்கள். தங்களுடைய போதகரை அவர்கள் போதகராகவே ஏற்றுக்கொள்வதில்லை, அவருக்குரிய கனத்தையும் கொடுப்பதில்லை. காரணம் என்ன என்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரு விசுவாசிக்கு தன்னுடைய போதகர் யார், அந்த போதகரிடம் தன்னுடைய கடமை என்ன என்று தெளிவாக அந்த விசுவாசி அறிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கடமையை விசுவாசிக்கு வைக்கிறது. ஒரு விசுவாசி தனக்கு போதிக்கிற போதகரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 கடமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழ்ப்படியுங்கள், 2வது அடங்குங்கள். ஒபே அண்ட் சப்மிட். கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இவை இரண்டுமே 2 கடமைகள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது நம்ம பார்ப்போமானால் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து அப்படின்னா ஒபே அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய கிரேக்க வேத புஸ்தகத்தில் பெய்தெஸ்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. பெய்தோ அப்படிங்கிற மூல பாஷையினுடைய ஒரு வார்த்தை தான் பெய்தெஸ்தே. அப்படி என்றால் பெர்சுவேட். பெர்சுவேட் அப்படின்னா இணங்கி செல், இணங்கு. என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு போதிக்கிற உங்களுடைய போதகர் என்ன போதிக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் அப்படியே இணங்கி விடுங்கள். அதான் கீழ்ப்படுகிறதல் என்பதனுடைய பொருள். அது அப்படியே இணங்கி விடுங்கள். உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் செயல்படக்கூடாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு இணங்கி செல்லுங்கள். இப்போ உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இஸ்ரவேலருக்கு அதை கட்டளையாக அவர் கொடுக்கிறார். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிரு. இணங்கி அவர்கள் சொல்லுகிறதுபடி செய்ய கவனமாயிரு. அதுதான் கீழ்ப்படிவது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செஞ்சிடணும். அது இது எனக்கு இது உகந்ததாக இல்லை, என்னுடைய சுச்சுவேஷனுக்கு இது போதகர் சொல்கிறத ஏற்றதாக அமையலை, என்னுடைய சுச்சுவேஷன் வேறு, என்னுடைய சூழ்நிலைகள் வேறு, என்னுடைய குடும்ப பின்னணியத்துக்கு என்னுடைய குடும்பத்தார் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதில் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. ஏனென்றால் போதகர் என்பவர் தேவனால் கொடுக்கப்பட்டவர். அவர் தேவனுடைய அதிகாரத்தை திருச்சபையிலே அவர் செயல்படுத்த வேண்டிய ஒரு நபர். ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே இணங்கி விட வேண்டும். 2வது வார்த்தை அடங்குங்கள். அப்படின்னா சப்மிட். சப்மிட் அப்படியே நீங்கள் பணிந்து விடுங்கள், பணிந்து விட வேண்டும். அந்த அடங்குங்கள் என்கிற சப்மிட் என்கிற அந்த வார்த்தைக்கு ஹுப்பே கேட்டே அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹுப்பே கேட்டே அப்படின்னா அதற்கு ஒரு 3 பொருள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரிட்டேர், பணி ஓய்வு. இன்னொன்று வித்ட்ரா, பின்வாங்கு. 3வது சப்மிட், பணிந்து விடு, பணிந்து போ. ஸோ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதாவது விசுவாசிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு இணங்குவது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுவதன்படி கேட்பது மாத்திரமல்ல, அப்படியே பணிந்து போய்விட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய விருப்பம் என்கிற தங்களுடைய விருப்பத்தை விட்டு தங்களுடைய விருப்பத்திற்கு ஓய்வு கொடுத்து விட வேண்டும். தங்களுடைய விருப்பத்தை விட்டு பின்வாங்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அந்த போதகர் சொல்லுவார். அதற்கு அப்படியே பணிந்து விட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதே வசனத்தை மீண்டும் ஒரு முறை நியாயாதிபதிகளிலே ரிப்பீட் பண்ணுகிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகள் 21:25. இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலிலே தலைவர் என்கிற ஒருவர், லீடர் என்கிற ஒருவர், ஆளுகை செய்கிறவர் இல்லை. அந்த காலத்தில் ஒவ்வொரு இஸ்ரவேலனும், ஒவ்வொரு நபரும் தனக்கு எது சரி என்று பட்டதோ, தனக்கு எது விருப்பமோ அதை அதன்படி தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி செய்து வந்தார்கள். இப்படி செய், அப்படி செய்யக்கூடாது, இதுதான் சரி, இது தவறு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு ராஜா இல்லை. ராஜாவினுடைய பணி அது. ஸோ அது ராஜா இல்லாத காலத்தில் அவங்கவுங்க விருப்பப்படி நடந்து கொண்டார்கள். ஸோ இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே நம்ம சில காலகட்டங்களை கடந்து வந்திருப்போம். போதகர் என்ற ஒருவர் இல்லாத காலகட்டங்களிலே நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நம்முடைய அணுகுமுறைகள் வேறு, திருச்சபைகளிலே நாம் செய்து வந்த முறைமைகள் வேறு. நமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் வருவோம், நமக்கு விருப்பமானபடி அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தோம், நமக்கு விருப்பமானபடி எல்லா காரியங்களும் ஓடிக்கொண்டிருந்தது. இஷ்டப்பட்ட நேரத்தில் வருகிறது, இஷ்டப்பட்ட நேரத்தில் போகிறது, நமக்கு விருப்பமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ போதகர் என்ற ஒருவர் தேவன் கொடுத்து விட்ட பிறகு இப்போ நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. போதகர் இல்லாத போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சு? எல்லாம் உங்கள் இஷ்டப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பமானது, அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க குடும்ப வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. போதகர் என்று ஒருவர் வந்து இது செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னு சொன்ன பிறகு எல்லாருக்கும் ஒரு தடை மாதிரி தெரியுது. அது ஒரு பிரச்சனை மாதிரி ஆரம்பமாகிறது. தவறு. தேவன் அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போல் இருக்கிறவர். போதகர் இல்லாத காலங்களிலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது தேவன் கணக்கில் எடுக்க மாட்டார். அப்போ உங்களுடைய சொந்த விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதை தேவன் அப்படியே புறக்கணித்துட்டு இனிமேல் இப்படி போகக்கூடாது, இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. திருச்சபை விசுவாசிகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு ஒழுங்குக்குள்ளே, சட்ட திட்டத்திற்குள்ளே கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக போதகர் என்று ஒருவரை திருச்சபையிலே தேவன் கொடுக்கிறார். அந்த போதகருக்கு திருச்சபை விசுவாசிகள் இணங்கி பணிந்து நடக்க வேண்டும். இணங்கி பணிந்து நடக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் எதிர்பார்க்கிற போதகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அதாவது கடினமான உபதேசத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை அல்லது சட்டதிட்டங்கள், விதிமுறைகள், ஒழுக்கங்கள் இவைகளை போதிக்கிற அந்த போதனைகளை அவர்கள் பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டார்கள். எனக்கு ஏற்றபடி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு போதகர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது மிகப்பெரிய பாவம், அது பெரிய ஒரு தவறு. ஒரு விசுவாசி தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் அதிகாரத்தை பிரயோகிக்கும்படி அமைக்கப்பட்ட திருச்சபை போதகருக்கு அந்த விசுவாசி கீழ்ப்படிந்து பணிந்து நடக்க வேண்டியது கடமை. இன்னொரு விஷயம், போதகருக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி போதகர் வர வேண்டும்,
என் இஷ்டப்படி போதகர் நடக்கணும், எனக்கு விருப்பமானபடி காரியங்களை போதகர் செய்யணும், என் சூழ்நிலைக்கு ஏற்றபடி போதகர் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு ஒரு விசுவாசி ஒரு நபர் எண்ணுகிறார் என்றால் அவர் விசுவாசி தானா, அவர் ரட்சிக்கப்பட்டவர் தானா என்ற கேள்வி எழும்புகிறது. எந்த அடிப்படையில்? கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய விருப்பத்தை சிலுவையில் அரைச்சி கொண்டுட்டாரு. அதனால தான் முதல்ல அந்த வசன வார்த்தையை சொன்னேன். பணிந்து போவது என்பது ரிட்டையர்ட் ஆகிறது. தன்னுடைய விருப்பத்திலிருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வித்துட்ரா. தன்னுடைய விருப்பத்தை விட்டு அவர் பின்வாங்கி தேவனுடைய விருப்பம் என்ன என்பதில் தன்னை அர்ப்பணித்து விட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் விசுவாசனுடைய வாழ்க்கை. அப்போ அந்த தேவனுடைய விருப்பம் என்ன என்று போதிப்பது தான் போதகருடைய வேலை. தேவன் என்ன விரும்புகிறார், எப்படி விரும்புகிறார் என்பதை சட்டதிட்டங்கள், ஒழுங்குமுறைகள், கட்டுப்பாடுகள் இவைகளின் மூலமாக திருச்சபையை கொண்டு போகிற ஒரு போதகருக்கு விசுவாசிகள் அப்படியே இணங்கி நடக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் தங்களுக்கு ஏற்றபடி போதகர்கள் வளைந்து வர வேண்டும், தங்களுக்கு ஏற்றபடி போதகர்கள் இணங்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிற விசுவாசிகள் இன்னைக்கு திருச்சபையில் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் பக்க வழியாக நுழைந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகத்திலே அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பக்க வழியாக நுழைந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக அல்ல, பக்க வழியாக நுழைந்தவர்கள். அவர்களால் தங்களுடைய விருப்பத்திலிருந்து ஓய்வு பெற முடியாது, தங்களுடைய விருப்பத்தை விட்டு அவர்களால் பின்வாங்க முடியாது, இன்னொருவருடைய விருப்பத்திற்கு தங்களை அடிபணிய வைக்க முடியாது, இன்னொருவருடைய விருப்பத்திற்கு அவர்களால் ஒத்துப்போக முடியாது, இன்னொருடைய விருப்பத்திற்கு அவர்களால் இணங்கி பணிந்து செய்ய முடியாது. தங்களுடைய விருப்பம், தங்களுடைய குடும்ப சூழ்நிலை, தங்களுடைய எண்ணம், அதுக்கு போதகர் வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் திருச்சபையை புறக்கணிப்பார்கள், அந்த போதகரை புறக்கணிப்பார்கள். தங்களுடைய விருப்பப்படி வரவில்லை என்றால் அந்த போதகர் தங்களுடைய போதகர் அல்ல என்று வேறு போதகர்களை ஏற்படுத்தி கொள்வார்கள் தங்களுக்கு. வேறு, ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் அது நடக்குது. அதனால தான் அந்த வசனத்தில் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் தங்களுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் தேடிக்கொள்கிறார்கள். இந்த திருச்சபை இல்லைன்னா அந்த திருச்சபை, அந்த திருச்சபை இல்லைன்னா இந்த திருச்சபை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த திருச்சபை இல்லைன்னா அந்த திருச்சபா. ஒரு போதகருக்கு ஒரு திருச்சபை தாங்க, விசுவாசிகளுக்கு பல திருச்சபை. காரணம் என்ன? போதகர் ஏன் விருப்பப்படி வரல. ஸோ விசுவாசிகள் சிந்திக்க வேணும், போதகர் விருப்பப்படி நீங்கள் போக வேண்டுமா அல்லது உங்கள் விருப்பப்படி போதகர் வர வேண்டுமா? தேவன் விரும்புகிறபடி நீங்கள் வாழ வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஏற்றபடி தேவன் வர வேண்டுமா என்பதை யோசிக்க வேண்டும். ஸோ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் தான் போதகர், தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி திருச்சபையை வழிநடத்துகிறவர் தான் போதகர். ஸோ இந்த போதகரை தான் மேய்ப்பர் என்று தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போதகரை தான் மேய்ப்பர் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். ஸோ அப்போ அந்த மேய்ப்பருடைய கையில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் ஆடுகளுக்கு இலைத்தலைகளை பறித்து போடுவது மாத்திரமல்ல, ஆடுகள் வழி தவறுகிற நேரத்தில் அந்த கோலை வச்சு லைட்டாக அந்த ஆடுகளை சரியான வழிக்கு தட்டி அப்படி திருப்புவார். அதுதான் கட்டுப்பாடு, சட்டத்திட்டம், கண்டிப்பு என்பது. ஸோ இப்போ இந்த விசுவாசிகள், இந்த விசுவாசிகளாகிய ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இணங்கி செல்வதுதான் திருச்சபையிலே அவர்களுடைய கடமை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசிகள் தங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் போதகருடைய கடமை என்ன என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். போதகருக்கு விசுவாசிகளிடத்தில் ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன? அந்த வசனத்தில் 17வது வசனம், எபிரேயர் 13:17 அந்த வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக, அதாவது விசுவாசிகளின் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் தான் போதகர்கள்.
இந்த போதகரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளாகிய ஆத்துமாக்களை குறித்து தேவன் ஒரு நாள் கணக்கு கேட்பார். உன்னிடத்தில் இத்தனை ஆடுகளை, இந்தந்த ஆடுகளை கொடுத்தேனே, அவர்களுடைய ஆத்துமா எங்கே? நல்லா கவனிங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் கேட்க மாட்டார், எப்பா உனக்கு ஒரு போதகர் கொடுத்தனே, அந்த போதகருடைய ஆத்மா எங்கன்ட்டு விசுவாசிக்கிட்ட கேட்க மாட்டார். போதகரிடத்துல தான் தேவன் கேட்பார், உனக்கு இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தேனே, அவர்கள் எங்கே? நீதிமொழிகள் 27 அதிகாரம் 13வது நீதிமொழிகள் 27 அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. ஸோ விசுவாசிகள் அவர்களுடைய ஆத்துமா மேலே போதகருக்கு பாரம் இருக்க வேண்டும். ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, ஆத்துமா அழிவுக்கு போயிடக்கூடாது, விசுவாசிகள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, விசுவாசிகள் தேவனுக்கு எதிரான செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதற்காக தான் போதகர்கள் கவனமாக இருந்து ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் திருச்சபைகளிலே போட்டு இப்படி தான் இருக்க வேண்டும், இதுதான் ஒழுங்கு. இதை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஆரம்பமே ஒழுக்கம் தாங்க. ஒழுக்கத்தில் ஒரு மனிதன் தவறிட்டா அதுக்கு அடுத்தது படியில் அவன் ஏற முடியாது. ஒழுக்கம் என்கிற முதல் படியில் கால் வச்சு தான் மற்ற படிகளை கடந்து பரிசுத்தத்துக்கு வளர முடியும். அந்த ஒழுக்கமே தவறு, ஒழுக்கத்திலேயே இல்லை, ஒழுக்கமே சரியில்லை, கட்டுப்பாடே இல்லை அப்படிங்கிற ஒரு மனிதனால் பரிசுத்த வாழ்க்கையை அடைய முடியாது. இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றது, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போகிறது, நமக்கு இஷ்டமானதை செய்கிறது, இது ஒழுக்கம் கிடையாது, அது ஒழுங்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர், ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அப்போ ஏன் விருப்பம் என்பது அங்கே கிடையாது, ஒரு விசுவாசியினுடைய விருப்பம் என்பது அங்கே இல்லை, தேவனுடைய விருப்பம் என்ன? அப்போ இந்த போதகருடைய பணி என்ன? விசுவாசிகளாகிய ஆத்துமாக்கள் தங்களுடைய விருப்பப்படி அவர்கள் செயல்பட்டு விடாமல் அவர்களை தேவனுடைய விருப்பத்திற்கு திருப்புவதற்காக சட்டதிட்டங்களை கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய ஆத்மாவின் மேலே, விசுவாசிகளுடைய ஆத்மாவின் மேலே போதகருக்கு பாரம் இருக்கிறது. கவனமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் போதகர்கள். ஒவ்வொரு போதகரும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிக்கணும். எங்கே தவறுகிறார்கள், என்ன தவறு செய்கிறார்கள். இன்றைக்கி நிறைய போதகர்கள் ஆராதனைகளில் மட்டும் கவனமாக இருக்கிறாங்க. திருச்சபைக்கு வரும்போது விசுவாசிகள் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிப்பதில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அங்கே ஒருத்தர் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பார், தனிப்பட்ட வாழ்க்கையில் விபச்சாரம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார், தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் பகை, விரோதங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கோம். வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு விடுறது, அப்புறம் தவறான அணுகுமுறைகள், அங்கே குடும்பங்களுக்கு இடையில், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையில் சண்டைகள், தகராறுகள், போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் கேஸு, இப்படியெல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த மாதிரி செயல்கள் விசுவாசிகள் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களை தேவனுடைய சத்தியத்தில் கட்டுப்படுத்துகிற வேலை ஒரு போதகனுடைய வேலை. அவர்களுடைய ஆத்துமாவின் மேல் பாரம் உள்ளவர்களாக விழித்திருந்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே தேவனுக்கு நேராக வழி நடத்துகிற வேலையை போதகன் செய்ய வேண்டும். அப்போ அந்த விசுவாசி அந்த போதகனுடைய வேலை என்ன என்று சொல்லி தெரிந்தால் மட்டும்தான் அந்த போதகருக்கு விசுவாசி கீழ்ப்படிந்திருக்க முடியும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, போதகரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு விசுவாசி போதகருக்கு கீழ்ப்படியாமல் இணங்கி பணிந்து நடக்காமல் இருக்கிறாரோ அப்பொழுது போதகருக்கு துக்கம் வந்துவிடும், மனவேதனை வந்துவிடும். எந்த திருச்சபையிலே தேவனுக்கு ஏற்ற, தேவனுடைய போதனைக்கு ஏற்ற காரியங்களை விசுவாசிகள் செய்யாமல் இருக்கிறார்களோ அப்பொழுது போதகருக்கு மனபாரம் ஏற்படும், துக்கம் ஏற்படும். அவர் துக்கத்தோடே திருச்சபையிலே பணி செய்தால்
அல்லது அவர் துக்கத்தோடே விசுவாசிகளுடைய வீடுகளிலே அவர் ஜெபம் பண்ணும் பொழுதோ, அல்லது ஆராதனைகள் நடத்தும் பொழுதோ, ஜெப கூட்டங்கள் நடத்தும் பொழுதோ, ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுதோ அந்த குடும்பத்திற்கு, அந்த விசுவாசிகளுக்கு நன்மை கிடைக்காது. அந்த வசனம் தெளிவாக தான் சொல்கிறார். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது, அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்போ இந்த விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, போதகர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, விதவிதமான உணவுகளை செஞ்சு போடணும்னு நினைக்கிறாங்க, பரிசுத்து வகைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய விதவிதமான காணிக்கைகளை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு போதகன் விசுவாசினிடத்தில் எதிர்பார்த்தால் அவர் போதகரே கிடையாது. அவர் பக்க வழியாய் நுழைந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று யோவானிலே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கள்ளனும் கொள்ளைக்காரனும் அவன்தான். இந்த குடும்பம் எனக்கு இவ்வளோ காணிக்க தருது, இந்த குடும்பம் எனக்கு வாய்க்கு ருசியாக வகை வகையாக எனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, இந்த நபர் என் மேலே ரொம்ப கரிசனை எடுத்து எனக்கு சட்டை எடுத்து கொடுக்குறாரு, பேண்ட் எடுத்து கொடுக்குறாரு, எனக்கு கோட்டு சூட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு விசுவாசிகள் மேலே சந்தோஷப்படுகிற ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அவர் ஊழியக்காரரே கிடையாது. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கள்ளனும் கொள்ளைக்காரனும் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம்? அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டவர்கள், ஓநாய்கள், ஆட்டு தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம் எதில் இருக்குது? 2 யோவான் 1:4. ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன் சந்தோஷப்பட வேண்டிய காரியம், விசுவாசிகள் மேலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய காரியம் என்ன? 2 யோவான் 1:4. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். விசுவாசிகள், திருச்சபை தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிறார்கள் என்கிறது தான் போதகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அப்பா, எனக்கு விருப்பமானது ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப நாளாக நாட்டுக்கோழி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒரு குடும்பத்தில் என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கோழியை அடித்து எனக்கு சாப்பாடு போட்டாங்க. ஸோ பாஸ்டர் மேலே அவ்வளோ கரிசனை உள்ள குடும்பம். தவறான ஒரு அணுகுமுறை. ஒரு போதகனுக்கு அது சந்தோஷம் அல்ல. போதகனுக்கு விசுவாசிகள் செய்ய வேண்டிய கடமை அது அல்ல. போதகன் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிகள் அப்படியே இணங்கி பணிந்து நடப்பது. இன்னும் யோவான் 3 யோவான் 1, 3, 4 இந்த வசனங்கள்லையும் அதே தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சகோதரர் நீங்கள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய், நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4வது வசனம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் பிள்ளைகள், அதாவது விசுவாசிகள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு போதகனுக்கு இருக்கிற சந்தோஷம் தான். ஸோ எந்த விசுவாசி சத்தியத்தில் நடக்கலையோ, தன்னுடைய விருப்பப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரோ, அப்பொழுது போதகருக்கு மனவேதனை உண்டாகும். போதகருக்கு மனவேதனை உண்டாகும் பொழுது அந்த விசுவாசினுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அது நன்மைகளை கொண்டு வராது, அது பாதிப்பை ஏற்படுத்தும், அது உங்களுக்கு நன்மையாக அமையாது என்று அங்கே வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரருடைய மனவேதனையோடு அவர் ஊழியம் செய்வாரானால் அது விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் சிந்திக்க வேண்டியது, உங்களுடைய போதகர் உங்களிடத்தில் மனவேதனையோடு துக்கத்தோடு போதக ஊழியம் செய்கிறாரா, அல்லது மனமகிழ்ச்சியோடு செய்கிறாரா? நீங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்
அழித்து போட்டு தேவனுடைய சத்தியத்தின்படி நடந்தால் மட்டுமே அந்த ஊழியக்காரருக்கு மனமகிழ்ச்சி. அந்த மனமகிழ்ச்சியின் விளைவு தான் உங்களுக்கு ப்ராஃபிட், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட். அங்கே என்ன சொல்கிறாரு, துக்கத்தோடு அந்த ஊழியர் பணி செய்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்லெஸ், ப்ராஃபிட் இல்லை, டேமேஜ் ஏற்படும், தீங்கு ஏற்படும், கெடுதல் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், துக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். என்ன காரணம்? உங்களுடைய ஊழியர் மனவேதனையோடு ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய திருச்சபைகளிலே விசுவாசிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? மத்தேயு 11:17 சொல்லப்பட்டது போல, உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் விசுவாசிகள். போதகரை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயா, எங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வரலை, எங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கம் பண்ணலை, எங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் காரியங்களை செய்யலை, எங்கள் இழுப்புக்கு நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 11:17, லூக்கா 7:32, இந்த 2 வசனங்களும் அதான் சொல்லுவோம். உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதினோம் ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஏற்றபடி நடனம் போடலை, உங்களுக்காக நாங்கள் புலம்பினோம் ஐயா, நீங்கள் அதுக்கேற்றபடி அழுது மாரடித்து புலம்பவில்லை ஐயா அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சில திருச்சபைகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் போதகருக்கு சம்பளம் கொடுக்குறோங்க, அப்போ அவர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும், எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வாழணும், நாங்கள் விரும்புகிறது தான் அவர் செய்ய வேண்டும். மிக மிக ஒரு கேடான எண்ணம், அது தவறான ஒரு எண்ணம். சம்பளம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சம்பளம் கொடுப்பதனால் அவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போட வேண்டும் என்று நினைப்பது தவறு, அது தேவனுக்கு உகந்ததல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போதும் ஆகாய் 1:5 சொல்கிறார், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1:7, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் திருச்சபையில் உங்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது போதகர் கொடுக்கக்கூடிய போதனையின் அடிப்படையில், கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய விருப்பப்படி போதகர் வளைந்து கொடுக்க வேண்டும், அவர் ஜால்ரா போட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா, அல்லது போதகருடைய தேவனால் நியமிக்கப்பட்ட போதகருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உங்களுடைய விருப்பப்படி நடக்கிற விசுவாசிகளா, அல்லது தேவனுடைய விருப்பப்படி நடக்கிற விசுவாசிகளா? நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனத்தை எபிரேயர் 13 நான் திரும்பவும் வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அப்படி செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, திருச்சபையும் போதகரும் எப்படிப்பட்ட உறவிலே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். திருச்சபை விசுவாசிகள் போதகர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கும், தேவனுடைய அதிகாரத்திற்கும், தேவனுடைய கட்டுப்பாடுகளுக்கும், சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் இணங்கி பணிந்து நடக்க வேண்டும் என்று திருச்சபை விசுவாசிகளுடைய கடமையை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். போதகர்கள் திருச்சபை விசுவாசிகளின் ஆத்துமாவின் மேலே பாரம் கொண்டவர்களாக அவர்கள் மீது கவனம் வைத்து எங்கே தவறுகிறார்கள், எங்கே தவறு செய்கிறார்கள், எங்கே தப்பான வழிகளிலே போகிறார்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் கண்காணித்து அவர்கள் மீது கவனம் வைத்து சரியான பாதையிலே அவர்களை திசை திருப்புகிற ஊழியத்தை பாரத்தோடு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு திருச்சபைகள் தங்களுடைய போதகர் யார், தங்களுடைய பணி என்ன, கடமை என்ன
என்பதை உணராத திருச்சபைகளும் விசுவாசிகளும் இருக்கிறதை காண்கிறோம். தங்களுடைய பணி என்ன என்பதை உணராத போதகர்கள் இருக்கிறதே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய விருப்பப்படி செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அந்த விசுவாசி தன்னுடைய போதகரை புறக்கணிக்கிறார் என்று இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நடக்கும் பொழுது அது ஊழியர்களுக்கு மன சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக விசுவாசிகளுக்கு நன்மை உண்டாகும், இழப்புகள் வராது, பாதிப்புகள் வராது, நஷ்டங்கள் வராது என்று சொல்லியிருக்கிறீர். ஊழியர்கள் துக்கத்தோடே ஊழியம் செய்கிற இடத்துல அந்த விசுவாசிகளுக்கு அது இழப்புகளை ஏற்படுத்தும், பாதிப்புகளை ஏற்படுத்தும், நஷ்டங்களை ஏற்படுத்தும். அது லாபத்தை கொண்டு வராது, லாபம் இல்லாத வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நீர் அவர்களுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலை என்ன, தாங்களுக்கும் தங்களுடைய போதகருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடமை என்ன என்பதை உணர்ந்தவர்களாக நீ வருகிற நாட்களிலே செயல்பட நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.